இப்போ இருக்க பசங்க நிறைய பேத்துக்கு சின்ன வயசுலேயே முடி நரைச்சிருதுங்க. முடி ரொம்ப கொட்டுதுன்னு கவலைப்படுறாங்க. அப்படி இருக்க பசங்க நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்க்குமே இதை அப்படியே ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம ஹேர் க்ரோத் பற்றியும் ஹேருக்கு நம்ம எப்படி கேர் எடுத்துக்கிறதுங்கிறத பற்றியும் தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். பாடி ரொம்ப ஹீட்டாக இருந்தாலுமே ஹேர் ஃபால் அதிகமாகுங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த ஹேர் ஆயிலில் நம்ம சேர்த்துருக்க மூலிகைகள் எல்லாமே குளிர்ச்சியானதாக இருக்கும். இந்த ஹேர் ஆயிலோட நீங்கள் இந்த செம்பருத்தி ஷாம்பு யூஸ் பண்ணிட்டு வரையில் முடியோட க்ரோத் நல்லாவே அதிகரிக்குங்க. ஸ்கூல் போகிற பசங்களுக்கு நிறைய பெயின் தொந்தரவு இருக்கும். அவங்களுக்காக இந்த பெயின் ஆயிலுங்க. இந்த ஆயில்லையுமே மூலிகைகள் தான் சேர்த்துருக்கோம். எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் உங்களுக்கு வராது. நீங்கள் இதை வீக்லி ஒன்ஸ் தேய்ச்சிட்டு வரையில் பெயின் படிப்படியாக குறையிறத நீங்கள் நல்லாவே வாட்ச் பண்ணலாம். அடுத்தது நம்ம ஹேர் டை கொடுக்குறோம். இந்த ஹேர் டையில் வந்து ஹெர்பல்ஸ் தான் இருக்குது. அவுரி, மருதாணி, வால்நட் ஷெல்லோட அந்த பவுடர் தான் இதில் நம்ம சேர்த்துருக்குறோம். ரோஸ்மேரி வாட்டருங்க. இது வந்து ஹைட்ரசல் வாட்ரு. இதை நீங்கள் தலையில் அப்ளை பண்ணிவிட்டு வரையில், குளித்ததுக்கப்புறம் தலையில் அப்ளை பண்ணிவிட்டு வரையில் முடி இல்லாத இடத்துல கூட முடி வளர்ந்துட்டு வரும். நல்ல ஹேர் க்ரோத் ஆகுங்க. இதை இந்த மாதிரி நீங்கள் தலை குளிச்சுட்டு ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். இது ரோஸ்மேரி இலையிலேருந்து எடுக்கிற ஹைட்ரசல். அடுத்தது ரோஸ்மேரி இலையும் இருக்குது நம்மள்கிட்ட. இந்த இலையை நீங்கள் வீக்லி ஒன்ஸ் கொதிக்க வச்சுட்டு தலையில் அந்த வாட்டரை அப்ளை பண்ணிட்டு வரலாம். இது ரோஸ்மேரி இலையில் செய்கிற ஆயிலுங்க. இந்த ஆயிலும் நம்மள்கிட்ட இருக்குது. ஹெர்பல் ஹேர் ஆயில், ரோஸ்மெரி ஹேர் ஆயில்னு அடுக்கிக்கிட்டே வர்ற வரிசையில் ரேபிட் ஹேர் ஆயிலும் இருக்குங்க. இது ரேபிட் பிளட்டை எடுத்து தயார் பண்ணுறது. இதனுடைய ஃபீட்பேக் நல்லாவே வந்துட்டுருக்கு. வாங்கி யூஸ் பண்ணவங்களுடைய ஃபீட்பேக்கும் உங்களுக்கு நான் பின் பண்ணியிருக்கேன் பாருங்கள். சேனலையும் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது மாதிரி நல்ல திங்ஸ்லாம் நீங்கள் வாங்கலாம்.